ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கர்மா சும்மா இருக்காதுடா, உன்னை துரத்தி துரத்தி அடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்ல. அதுக்கேற்ற மாதிரி தனித்து விடப்பட்ட சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி விடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து வியானா, பிரவீன்ராஜ், கெமி எல்லாரும் போட்டு பொழந்த பொழலை. திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த கார் டாஸ்கில் நிஜமாவே அவங்க இது பண்ணாலும் எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ஃபேக்காக தான் இருக்குது அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அரோரா வந்து கொஞ்சம் அப்படிலாம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் கூட இப்போ எல்லாம் சொல்கிறத பார்த்து இந்த அரோரா மூதேவியும் வந்து ஐயோ அப்போ சாண்ட்ரா ரொம்ப டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரமை கூப்பிட்டுட்டு சாண்ட்ராட்ட நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு, அவகிட்ட போகாத அப்படின்றதையும் சொல்லிட்டா. ஸோ ஆக மொத்தம் வீட்டோட சேர்ந்து எல்லாரும் வந்து சாண்ட்ராவை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது தாண்டி கர்மா உன் புருஷன் வர வரைக்கும் நீ தனியாக கடை எவனும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஹலோ ஹலோ அப்படின்னு பேசிட்டு போட்டோம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஈவில் கிரியேச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இடம் கிடையாது. அப்படியே மென்டலி ஸ்டேபிளாக இல்லைன்னா அப்புறம் என்ன எம்முக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ளே அவங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இது எல்லாம் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் லைக்கை போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் ரீச் ஆகணும், அதுக்காக சொல்கிறேன். சரியா? உள்ளே போன வியானா அப்புறம் கெமி எல்லாருமே பிரவீன்ராஜ் முதற்கொண்டு அவங்க ஆடுறது பச்சை ட்ராமான்ட்டாங்க. கெமியும் வந்து ரொம்ப ட்ராமா அவங்க பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. அதுக்காக பார்வதி கம்பெனி தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல, அவங்க பண்ணது தப்பு தான். பட் இவங்களுக்கும் கண்டிப்பாக கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கெமி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சாங்க. வியானா அதுக்கு மேலே போய் இவங்கெல்லாம் என்ன புள்ள குட்டி இருக்க நாங்களும் அனாதையாக இருக்கும், நீ உங்கள் அம்மா பேரை சொல்லி எப்பயாவது விளையாண்டுருக்கியா கெமி அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவை வந்து போட்டு பொழக்கிறா. பிரஜன் வந்தப்பயாச்சும் சொல்லியிருக்கணும், அவரும் சொல்லலை. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட எதுவுமே இல்லாமல் நான் அவங்க கேம் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன் 2 நாள், இவங்களுக்காக நான் வந்து நின்று குரல் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இவங்க எல்லாமே சேர்ந்து என்னை முதுகில் குத்திருக்காங்க, எவ்வளோ பெரிய துரோகம் பற்றியா, இதுமாரி இவங்ககிட்ட நான் போய் மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு தகுதியற்ற நபராக இருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்வதியை அந்த திட்டேன், எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது நான் பண்ணது அப்படின்னு சொன்னோடனே உடனே கெம்மி சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்வதி பண்ணது தப்பு தான், அது நீ வந்து குறை சொன்னது ஓகே, பட் 2 சைடு நீ பேசிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து கெமி சூப்பராக வச்சா. அவருடைய தவறையும் நீ சுட்டி காட்டலங்கிறது தான் எல்லாருடைய கோவமும் அப்படின்றது, அதுதான் நம்மளுடைய கோவமும். சரியா? திவ்யா அதை பண்ணல. உடனே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தா. பட் நீ வாய்ஸ் அவுட் பண்ணது கரெக்டு தான், பட் எல்லாமே பி ஃபேர் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட். அதை கெமி ரொம்ப அழகாக சொன்னால். வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ட்ராமா ஆடுறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சில இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா. கார்காஸ்ட்லேருந்து எல்லாமே ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி. அரோரா வந்து ஷாக் ஆகிட்டு ஐயோ அப்போ நம்ம வேற இது பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே பேய் இறந்த மாதிரி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. திவ்யா ஒரு பக்கம் வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து இவ இப்படிப்பட்ட நாடகம் ஆடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, இவெல்லாம் ஒரு சிஸ்டர் மாதிரி நினச்சிருந்தேன், என்னை குத்திட்டா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் அரோரா என்ன பண்ணுறது தெரியாமல் அணில் மூஞ்சி வச்சு முடிச்சுட்டு இருக்காரு. சபரிக்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருன்றா அரோரா. திருப்பி விக்ரம் அந்த சைடு வந்துட்டு இருக்கான், அவனையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஜாக்கிரதையாக இருந்தோடனே லிட்டரலாக விக்ரம் சபரியுடைய மூஞ்சி அரோராவுடைய மூஞ்சி பார்க்கணுமே, பேய் அரைஞ்சு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து விடப்பட்டு இப்போ நீ கத்தி பாடுறி தைரியம் இருந்தா பேனிக் அட்டாக்ல ஒருத்தவராலும் பார்ப்போம் அந்த வீட்டில். பிதாமகன் சபரி கூட வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டான், ஏன்னா தெரிஞ்சிருச்சு உன் நாடகம் என்ன அப்படிங்கிறது, உன்னுடைய தௌலத் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. எவ்வளவு கேடு கட்டவன், எப்படிப்பட்ட ஒரு நபருங்க இவங்க. கேவலமாக இல்லை சாண்ட்ரா, அவங்களுக்கு கேவலமாக இல்லை. இதுதான் கர்மா, இதுதான் உங்களை அடிக்கும். தனித்து விடப்பட்டீங்களா அந்த வீட்டில், பேசுறதுக்கு நாதி இல்லையா? அப்போ எப்படி இருந்திருக்கும் பாரதி கம்பெனிக்கு, ஒரு வீடு ஃபுல்லாக அடிச்சிங்களே, எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் ஒரு ஆதரவாக பேசுனீங்க, அவன் ஒழுங்காக பேச்சை கேட்டிருக்கணும். சாண்ட்ரா சொன்னப்பயே அவன் லவ்வை தூக்கிட்டு போட்டு வந்திருக்கணும். பட் அப்படின்னா கமருதீனை நீங்கள் வந்து ஒரு கேமாக தான் யூஸ் பண்ணி அவனை அடிக்கணும் பார்த்துருக்கீங்க. எப்படினாலும் தப்பு தானே, கரெக்டு தானே. அவங்க அக்கான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணும்போது இவங்க ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்லி முத எக்ஸ்போஸ் பண்ணது கமருதீன் தான். கமருதீனை போட்டு தாக்கியிருப்பாங்க பாரதி கூட இவங்க நின்று இருந்தாங்கன்னா. பாரதி அங்கே போனதுனால கமருதீன் பாரதி 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கேம் பாருங்கள். அதே மாதிரி கானா வினோத்தோடைய பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்குங்க. அவர் வந்து இன்னும் ப்ரொமோவாக வரல, வந்த பிறகு பேசுவோம். நிறைய எமோஷனல் ஆகிட்டார் போல், பெட்டி எடுத்துகிட்டு தூக்கியிருக்காரு, ஸ்டில்ஸ்லாம் வந்துச்சு, ரொம்ப அழுதுருக்காரு மனுஷன், பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்தது. திவ்யா கிட்டே போய் அவர் அழுததாக இருக்கட்டும், அந்த அந்த பிக்சர்ஸில் இருக்குது. திவ்யா கிட்ட அழுகுறது, அலறாரு, தலையில் அடிச்சுட்டு அழுகுறாரு. அப்போ என்னமோ இந்த பிக் பாஸு கேடு கட்டவன் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதன் மூலமாக. கரெக்டாக இல்லையா? சும்மா ஒருத்தன் வந்து
பாக்ஸ் எடுக்கும்போது அழுதுட்டு போவோம் அந்த மாதிரி கதறி கதறி. ஆ அப்படி ஒரு எமோஷன்ஸை காட்டிட்டு போகிற எல்லாம் ஸ்டன்னாக நிற்கிறாங்க. அப்படியே அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. நைட்டு தான் எடுக்கிறாரு போல, பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த விஷயம் வரைக்கும்.